வெல்கம் டு எதிர் வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் ஆலு பெண்டி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் நார்மல் சைஸில் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணணும். இந்த பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிட்டேன் நான். இப்போ வெண்டைக்காவையும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோன்னே 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் பக்கம் வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம பரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா போடணுன்னு பார்க்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் அரை ஸ்பூன். காரம் கூட வேணால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மல்லித்தூள் அரை ஸ்பூன். கரம் மசாலா அரை ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதுலேயே அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டோன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி விடுறேன். அவ்வளோதான், கொஞ்சமாக தான் ஊற்றணும். இதை நம்ம நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வேக வைக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பாருங்கள், தண்ணியெலாம் ட்ரை ஆகி கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வெண்டைக்காவை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றோட ஒன்று அந்த மசாலா எல்லாம் இதில் வந்து நல்லா ஒட்டணும். அதனால் நல்லா பரட்டி விட்டு வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா பரட்டி விடலாம். உப்பு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுட்டு திரும்பியும் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக மறுபடியும் நான் தண்ணி விட்றேன். தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு திரும்பியும் ஒரு 2 நிமிஷம் இதை நான் வேக வைக்க போகிறேன். தண்ணிலாம் ட்ரை ஆனோன்னா ஒரு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டு திரும்பியும் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டிஷ்ஷு செய்யும் போது வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும் அடுப்பை. அப்போ தான் இது கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வெந்து வரும். நல்லா தக்காளியை போட்டு பரட்டி விட்டுட்டு திரும்பியும் இதை நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து அந்த கொஞ்சம் இருந்த தண்ணி கூட ட்ரை ஆகிடுச்சு. திரும்ப இதை நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப வந்து தண்ணி ட்ரை ஆனதுனால இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி விடுறேன். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வேக வைக்கிறேன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வெந்து வரும். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வேக வைக்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடியை எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நம்ம அதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மிளகு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு வந்து அதிகரிக்கும். கொஞ்சமாக ஆயில் விடுறேன்.
மறுபடியும் எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துக்கலாம். மிளகு போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே பிரட்டி விட்டால் போதும், இல்லைன்னா அந்த மிளகோட தன்மைலாம் போயிடும். ஆலு பெண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக தேங்காய் துருவல் நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டு நம்ம இறக்க வேண்டியதாங்க. தேங்காய் துருவல் போட்டு பிரட்டிட்டு மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதாங்க. மல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஆந்திரா ஸ்டைல் ஆலு பெண்டி ரெடி. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.